ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை அடைந்தான். அப்போ 100 மடங்கு பலனை அடைவது தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. ஈசாக்குக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பது தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. ஆனா ஈசாக்கு என்ன பண்ணாரு? இந்த தரிசனமோ இந்த நினைவோ இந்த காரியமோ அவன் எண்ணத்துல இராதபடியினால காணப்பட்ட அந்த சூழ்நிலை, பஞ்சம் என்ற சூழ்நிலையை அதை போக்குவதற்காக எகிப்துக்கு போகுவதற்கு அவன் துரிதப்படுகிறான், எண்ணுகிறான், பிளான் பண்ணுகிறான். ஆனா ஆண்டவர் விடவில்லை பாருங்க. ஆண்டவர் இதே போலதான் நம்முடைய ஒவ்வொருவரையும் அப்படி தற்காத்து நடத்துகிறார். நம்முடைய பிளான் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். இந்த 1வது மாதம் கர்த்தர் கிருபையா நடத்தி கொண்டு வந்தார். 2வது மாசம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு தானே இருந்தோம். அப்போ 2வது மாசத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 1வது மாசத்துல நான் உன் கூட இருந்து ஏன் வல்லமை விளங்க பண்ணுவேன், உன் நடுவில் இருப்பேன்னு சொன்னவர் அதே தேவன் இந்த மாதத்துல 2வது மாதத்திலும் எப்படி நடக்குமோ, எப்படி இந்த மாதத்தை கழிப்பேனோ, இந்த மாதம் எப்படியா என் வாழ்க்கையில இருக்குமோ என்று நினைக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. இந்த மாதத்துல உன்னை நான் விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்வது அவருக்கு பிரியமும் சித்தமான காரியமாய் இருக்கிறது.